கவிஞர் வைரமுத்து. வைரமுத்து சமீபத்துல ஒரு விழாவுல சிறப்பு விருந்தினரா கலந்திருக்காரு. அது என்ன விழா அப்படின்னா, மறைந்த நீதிபதி கைலாசம் அவருடைய பிறந்த நாள் நூற்றாண்டு விழாவுல கலந்திருந்திருக்காரு. இதுல உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் இவங்க எல்லாரும் கலந்துகிட்டாங்க. பொதுவா வைரமுத்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல கலந்திருக்கும் போது அவரு நிறைய பேசுறது வழக்கம். அதே வகையில அந்த இடத்துலயும் பேசியிருக்காரு. பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் அவருக்கு எதிரான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திருச்சு. அது என்னன்னா, நீதிமன்றங்கள் சமுதாயத்தை கண்காணிச்சிட்டு இருக்கு, அதே மாதிரி சமுதாயமும் நீதிமன்றங்களை, நீதித்துறையை கண்காணிச்சிட்டு இருக்கு. சில நீதிபதிகள் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய நேர்மையை வித்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் சினிமா பினான்சியர் முகுத் சந்த் போத்ரா அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுல பணி ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய நேர்மைய, அவங்க மேல இருக்கிற நம்பிக்கைய பொதுமக்கள் சந்தேக பார்வையோட பாக்குற வகையில அவருடைய பேச்சு அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாம நீதித்துறை மேல பொதுமக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைய குறைச்சு மதிப்பிடுற வகையிலையும் அவருடைய பேச்சு இருந்தது. அதனால அவருக்கு எதிரா இந்த புகாரை நான் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விசாரிச்ச நீதிபதிகள் 4 வாரங்களுக்குள்ள வைரமுத்து நேர்ல வந்து ஆஜராகி இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்க உத்தரவிட்டிருக்காங்க. சத்யம் சினிமாஸ் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு தானு தான் வந்து ஒரு மெயின் காரணமாக இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்கும் வந்தது. எங்கள் ப்ரொடியூசர்ஸ் இதில் தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நேரம் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும், போராட்டத்தை நடத்துவோம், படிப்படியாக நடத்துவோம். ஜனநாயக ரீதியில் எதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களோ அதெல்லாம்